எம்மா செக்க அவங்கிட்ட குட்டமிச்சிய என்ன ஆச்சுன்னு கேட்டியா அவன? செக்கு செக்கு செக்கா 5 பைசா கடலை எண்ணெயும் 6 கிலோ புண்ணாக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காண்டா. அந்த செக்கு இல்லம்மா, இந்த பேங்க்ல கொடுத்தா துட்டு கொடுப்பான அந்த செக்க சொன்ன. ஆடா இந்த லாட்டரி டிக்கெட் மாதிரி ஒண்ணு கொடுத்து வச்சியே அதான். அது இந்த வடை சுடுற கொடை கம்பியில அங்க குத்தி வச்சிருக்கேன். கொடை கம்பிலையா? அன்னைக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே அடியா போயிருந்திருக்கலாம். வணக்கங்க. வாங்க 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 உக்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? கொடைய பூச்சின்னுங்கிறத பார்த்தாலே தெரியல. ஆமா, என்ன விஷயம்? நம்ம பையனை பார்க்கலான்னு தான் வந்தேன். நம்ம பையனா? ஓ, என் பையன் வேணுவ பாக்கணுமா? அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இதோ வந்துட்டானே. என்ன விஷயம்? தனியா பேசணுங்க. தனியா? நாங்க புதுசா ஒரு ஹோட்டல் கட்டுறோம், அங்க ஒரு 11 மணிக்கு வந்து பார்க்க சொல்லு. சரி. நீ வரல? நீ போய் வண்டி அனுப்பு, வந்துடுறேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். 11 மணிக்கு வர சொன்னீங்களே? வர சொன்ன, மறந்தே போச்சு. வேணு வந்துகிறாரு பாரு, அவரை கொஞ்சம் கவனி. டேய் கைலாத்து, ஒழுங்கா கொடைய புடுறா. கலவை காயறதுக்கு முன்னாடி போட்டாதாங்க காங்கிரீட்டு, காஞ்ச பிறகு போட்டா அது ஜல்லி. பார்த்து வேலை செய்ய சொல்லுங்க. காசு நான் மரத்துலயா காய்க்குது? வணக்கங்க. டேய் ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்லாம அவனை மொட்டை அடிச்சிருவேன். சொல்லுங்க. உங்க கூட தனியா பேசணும். தனியா பேசணும்? நீங்க என்ன பண்றீங்க ஒரு 4 மணிக்கு? டேய் நேத்து புதுசா ஒரு தோப்பு வாங்கணும், எந்த இடம்? சின்ன கோயிலர் தோப்பு. அங்க வந்துருங்க, அங்க பேசிக்கோ. இந்த பார், எது எப்போ எப்படி மாறுனே சொல்ல முடியாது. 4 மணின்னு சொல்லிட்டுனாங்க. அதான் உன்னை கையில புச்சிக்கின்னு ஆடிக்கினுக்குறானுங்களா? ஏனா மணி அதுக்குள்ள 4 ஆயிடுச்சு. அது எப்படி கடிகாரம் பார்க்காம அவ்வளவு கரெக்டா சொல்ற? வந்துடுங்கிறார. வணக்கங்க. எதுக்கு அடிக்கடி வணக்கம் போட்டுக்கிட்டு? இன்னைக்கே இதோட 3வது கும்பிடா போச்சு. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா வந்தா நான் பணமா தரப்போறீங்க? இல்லைங்க. அப்போ நாங்க எதுனா பணம் கொடுக்கணுமா? இல்லைங்க. என்ன இது? அவரும் கொடுக்க போறது இல்லையா, நம்மளும் கொடுக்க வேண்டியது இல்ல, அப்புறம் என்ன தனியா பேசுறதுக்கு? நம்ம எல்லாம் ஏற்கனவே பேசினதுதான். என்னது? என் பொண்ணு கல்யாண விஷயம். இதுக்குதான் நான் அப்பவே பணம் எதனா வேணுமான்னு கேட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். பழசே மனசுல வச்சிருந்தா எப்படி? தப்பா சொல்றீங்க. நீங்க தான் பழசு எல்லாம் மனசுல வச்சுக்கின்னு பேசினுக்கிறீங்க. நாங்க இன்னும் ரேஞ்சில இருக்கிறோம். நீங்க எங்களை பார்க்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது. இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குற, புரியாம கேக்குறீங்களா? இல்ல ஆர்வ கோளாரா? இல்ல பைத்தியம் கீத்தியம் தான் புடிச்சு போச்சா? என்ன அவரை போய் பைத்தியம் கீட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணயஸ்தன், அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு. ஏதோ வந்து கேக்குறாரு, இல்லன்னா வாய முடியும்னு போறாரு. நீங்க போங்க. என்ன செக்கு ராஜாவே அவுட்டு. ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு. ஊத்தி மூட்டு வா. பொண்ணை பெத்த நாம தாங்க கொஞ்சம் பணிஞ்சு போகணும். அதனால தாண்டி அவனுக்கு வெளித்த இடத்துக்கெல்லாம் லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் பணிஞ்சு போய் நினைச்சா அவனுக்கு பல்ல பிடிச்சி பதம் பாக்குறானுங்களே. ஒண்ணு மனசுல வச்சுக்க, மாடி அழைச்சாலும் கொம்பு அழைக்காது. ஏற்கனவே அவன் பாப்பா பொண்ணு பார்த்துட்டு போனானே, அந்த அரிசி பாளையம் ஹோட்டலுக்கார பையன், அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு. சரிங்க முதலாளி. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வரேன். கலெக்டர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. கவர்மெண்ட் நம்ம ஊருக்கு உர தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கணும்னு டெண்டர் விட்டுருந்தாங்க. இவ்வளவு நாள் அந்த டெண்டரை யாரும் எடுக்கல.
இப்போ ஒருத்தர் பல லட்சம் முதலீடு பண்ணி அந்த டெண்டரை எடுத்து தொழிற்சாலை கட்ட போறார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சொல்லவே வருத்தமா இருக்குங்க. ஏன்? இந்த டெண்டரை எடுத்த ஆளுங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு எவ்வளவோ எடுத்த பார்த்திருக்காங்க, எதுவுமே சரிப்பட்டு வரலையா. கடைசியா நீங்க குடியிருக்கிற வீடு நிலம் இதெல்லாம் பார்த்திருக்காங்க, இதான் பொருத்தமான இடம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமா அதை உங்ககிட்ட இருந்து கேட்கறாங்க. உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இடம் வெளியே என்ன விலை விற்குதோ அதுல 10ல் 1 பங்கு தான் கொடுப்பாங்க. இந்தாங்க, அப்படியே மலைச்சு போய் நிக்காதீங்க. சொல்ல மறந்துட்டேனே, டெண்டர் எடுத்தது யார் தெரியுங்களா? அதாங்க, நீங்க கூட பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கடையை அடிச்ச உடனே கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே, அந்த வேணுதான். வரட்டுங்களா? முதலாளி, அப்ப நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவா வேணாமா? எதுக்கு சந்தேகமா கேக்குற? அதுக்கு இல்லைங்க முதலாளி, நாம எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வசதியா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பொண்ணு எடுக்கிறவங்களும் நம்ம வசதியை பார்ப்பாங்கல்ல. இவன் வேற அமினா மாதிரி ஒரு காயத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். நாளைக்கே வீடு நிலமெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம மரியாதை போடும்ல. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் முதலாளி. ஏன் தான் அந்த ஆளுக்கு புத்தி இப்படி பேதலிச்சு போச்சுன்னு தெரியலடி. சொல்ல போனா அவளை விட நீ நல்ல புஷ்டியாவே இருக்க. என்ன கொஞ்சம் அதிக புஷ்டியா இருக்க. நல்லா வாங்கி கட்டிக்க போற. இடிச்ச இடுப்பே உடைஞ்சிரும். பேசாம வா. மனசு உடைஞ்சவ நீ, அப்படிதான் பேசுவ. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆளு உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைக்கிற? இத பாரு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவர் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் கழுத்துல தான் கட்டணும். இல்ல அவர் எவ கழுத்துல கட்டுறாரோ அவளுக்கு தலையே இருக்காது. அவன் இந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்திருக்கான், எங்களுக்கு முதல்லயே தெரியாம போச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போகிற. ஒரு வார்த்தை சொல்லுங்க முதலாளி, அவன் இந்த ஊரை விட்டே விரட்டிடுறேன். அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னீங்க? அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு முதலாளி அவனை கொல்லணும்? எரியறத புடுங்கினா கொதிக்கிறது தானா அடங்குது. அவன் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு திமிரா நடந்துக்கிறான்னா அதுக்கு காரணமே பணம் தான். அந்த பணம் அவன்கிட்ட வந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணு. அதனாலதான் சொல்றேன், முதல்ல அந்த பொண்ணை கொன்னுடுவான். ஆமா முதலாளி, அதுக்கு நம்ம செவிடன் ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கான். டாய் சொல்றா. அது வந்துங்க, மெதுவா சொல்றான். இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு கோழி முட்டையில கட்டி நான் வேட்டு வைக்கிறேனே அந்த பார்ல கொண்டு போய் வச்சிருவேன். நான் ஏற்கனவே அந்த பாறை முழுக்க வேட்டு வச்சுட்டேன். எப்படியும் அவன் மயக்கம் தெரிஞ்சு காலையில கீழே இறங்கி நடந்து வரும்போது ஏதாவது ஒரு வேட்டுல மாட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருவான். போலீஸுக்கு தெரிஞ்சுங்கன்னா ஊரை சுத்தி பார்க்க வந்த பொண்ணு வேட்டுல மாட்டிக்கிட்டான்னு நம்பிடுவாங்க. பழி நம்ம வேலை வராது. எப்படிங்க? விடியறதுக்குள்ள யாராவது வந்துட்டா? விடியறதுக்குள்ள யாராவது வந்துட்டா நான் எதுக்கு இருக்கேன்? காக்கா குருவி வந்தா கூட வேட்டை வெடிச்சிட மாட்டேன். சொல்லாத, செய். என்னங்க என்னங்க என்னங்க, அட உங்களா? என்னம்மா, அன்னைக்கு ஆத்தங்கரெல்லாம் அடிச்சது போதாதுன்னு இன்னைக்கு வேற அடிக்க வந்துட்டீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க. ஹேய், இதுக்கு போய் எதுக்கு மன்னிப்பலாம்? என்ன வர? அப்புறம் என்ன விஷயம்? எங்க அப்பா அவர் ஆளை வச்சு கொல்லணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்காருங்க. யாரு? வேணுவியா? இருக்காது, ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிருப்பாரு. இல்லைங்க, எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிருவாரு. அப்படியே சொல்றேன். சரி, இதுக்கு மேலே பொறுமையா இருக்கிறது சரியில்லை. நீ இங்கே இரு, நான் போய் வேணுவை கூட்டிட்டு வந்துடுறேன். கையோட கையா ஒரு கோவிலுக்கு போய் உடனே உங்க கல்யாணத்தை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன செய்வாருன்னு நான் பாப்போம். நீ தைரியமா இரு.
முதலாளி, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை நம்ம ஆளுக மூட்டை கட்டி வேட்டு பறைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் நான் பணம் கொடுத்தேன். முதலாளி, நம்ம ஆளுங்க. எங்க உங்க பொண்ணு? என்னங்க வானுவ காணுங்க. முதலாளி, நம்ம ஆளுங்க இந்த பொண்ணை தூக்கிட்டு போற பதில் உங்க பொண்ணை வேட்டு பறைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு முதலாளி. இவ்வளவு நாளா பணத்தாசையால மனுஷனாவே நடந்துக்காத நீங்க இப்போ ஒரு கொலை செய்ய கூட துணிச்சிட்டீங்களே. டேய், நம்ம ஆளுங்களை கூட்டிட்டாங்க போடா. என்ன முதலாளி, தெரிஞ்சுட்டே சொல்றீங்களா? எவன் ஒரு அடி எடுத்து வச்சாலும் வெடி போட சொல்லி நீங்க தானே செவரட்ட பணம் கொடுத்து விட்டுருக்கீங்க. வாழ்க்கை பூரா பணம் பணம்னு அலைஞ்சு இப்ப பெத்த பொண்ணையே பணமாக்க பாக்குறீங்களே, நீங்களும் ஒரு மனுஷனா? பிள்ளைங்க தான் பெத்தவங்களுக்கு கொல்லி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ பெத்த பொண்ணுக்கே கொல்லி வைக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்கே, நீ உருப்படுவியா? என் சொத்து அத்தனையும் தர, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க. இது சரியில்லைங்க முதலாளி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாரும் இங்க போக மாட்டாங்க. உனக்கு புண்ணியமா போகும்பா, சீக்கிரம் போய் ஆளுங்களை அனுப்பு. சொத்தை கொடுத்து சந்தோஷமா வாழுனா சரின்னுவா, சொத்தை கொடுத்து சந்தோஷமா சாவுன்னா செத்த பிறகு எதுக்கியா சொத்து? யோ, ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னா 5 நிமிஷத்துல கோடீஸ்வரன் ஆயிடுறாயா. ஆனா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா 1000 வருஷம் நல்லா திரும்பி வராதியா. ஐயோ, காசு பணம் பெருசு இல்ல, மனசுதான் பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க. இப்ப சொன்னிய மனசு அதான் உன் பொண்ணை காப்பாத்து போகுது. யோ, பணத்துக்காக உன் பொண்ணை காப்பாத்து போலியா? வாழ்ந்தா நான் அவ கூட தான் வாழணும்னு நினைச்சேன். எனக்கு சாவணும் ஒண்ணு வந்தா அது அவ கூட வரட்டும். இவ எப்படியும் சாகத்தான் போற. நாளைக்கு மண்ணு திங்க போறத மனுஷன் நான் இன்னைக்கு சாப்பிட்டா என்ன? டேய் செவடா, அது என் பொண்ணுடா. கவலையாப்படாதீங்க, நான் சேர்த்து கட்டிடுறேன், நீங்க போங்க. காப்பாத்த வர்றாரு, வெடி போடாத. அதான் வெடி போட்டுட்டு இருக்கிறேன், நீங்க வந்தீங்க, ஓடிடுங்க ஓடிடுங்க. சொல்ல சொல்ல வெடி போறியாடா? மவனே, நானே வந்து உன்னை கொன்னுடுவேன். நீங்க கொல்ல வேணாம், நானே கொன்னுக்கிறேன். கொன்னுட்டு வந்து காலையில தகவல் சொல்றேன், நீங்க போங்க போங்க. ஐயோ, செவிடனை வேலைக்கு வச்சதால என் தலைக்கே ஓலை வச்சுட்டானே.
வாணே வாணே வேணு ஏன் சம்பந்திய வெங்காயம் அறியறதுக்கா எங்க ரேஞ்சுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க. எப்படியோ கல்ல தண்ணி வராம அறிஞ்சா சரி. இங்க நான் மாஸ்டர், நீங்க தொழிலாளி. சூப்பர். உங்க குடும்பம் மட்டும் இல்ல, சமையலும் ரொம்ப வினோதமா இருக்கு. மட்டன் பிரியாணி டாப். மட்டன் பிரியாணியா? ஆமாங்க, கறி பஞ்சு பச்சா இருக்குன்னு சொல்றாங்க. ஏண்டா நம்ம பிரியாணியா பண்ணோம்? இல்லையே. அண்ணே, காலையில இருந்து என் பையனை காணோம். மைசூர் பாக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். எந்த அண்டாவுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. பையனை வேற காணுன்றான் இவன். கறி வேற பஞ்சு பஞ்சா இருக்குதான். வேணே அது மட்டன் பிரியாணி இல்ல, ரொட்டி பிரியாணி. என் கையால வாழைக்காய் செஞ்சா கூட அது வஞ்சர மீன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. வேணே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமாவம். கப்புன்னு தலைய கட்டு. அட்னியாமே இந்தாங்க. நான் இந்த பொண்ணு மூஞ்ச பார்த்து ஆசைப்பட்டதை விட முதுவை பார்த்து தாங்க ஆசைப்பட்டேன். முதுகு பக்கம் தாலி கட்டலாங்களா? லேசா கட்டுங்க. மாங்கல்யம் தந்து